தேர்தலுக்காக இலவசங்களை அறிவிப்பது இன்னும் எத்தனை காலத்திற்கு தொடரும் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படுவது தொடர்பான வழக்கு இன்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான நீதிபதிகள் ஜோய்மல்யா பக்ஷி, விபுல் பஞ்சோலி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசின் சலுகைகளை பெற தகுதியானவர்கள் மட்டுமின்றி அனைத்து தனிநபர்களும் பெறுவது நாட்டின் வளர்ச்சிக்கு உகந்ததல்ல. தேர்தலுக்கு முன்னதாக திடீரென நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. நேரடி பணப்பரிமாற்ற திட்டங்கள் அறிவிக்கப்படாமல் மக்கள் இனி வேலை செய்வார்களா? 100 யூனிட் மின்சாரம் வழங்க தமிழக அரசுக்கு நிதி எங்கிருந்து கிடைக்கிறது? இலவசங்கள் அறிவிப்பு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தடை செய்யும் என்று கூறினார். மேலும் தொடர்ந்து இலவசங்களை வழங்குவதால் மாநிலங்கள் நிதி பற்றாக்குறையில் உள்ளன. ஒரு திட்டம் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அது குறித்து பட்ஜெட்டில் தெளிவாக குறிப்பிட வேண்டும். இதுபோன்ற சலுகைகளின் செலவு இறுதியில் வரி செலுத்துவோர் மீதுதான் விழுகிறது என்று தெரிவித்தார். மேலும் அனைத்து அரசியல் கட்சிகளும் இதுபோன்ற இலவச அறிவிப்புகளை மறுபரிசீலனை செய்வதோடும் தமிழ்நாடு அரசு இது தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என நோட்டீஸ் வழங்கி உத்தரவிட்டனர்.